இந்த நிலம், இந்த காற்று, இந்த ஒளி, இதெல்லாம் ஒரு நாள் இல்லை. அந்த ஆரம்பத்தில் பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஒரு அமைதி, ஆனால் அது சாந்தி அல்ல. ஒரு இருள், ஆனால் அது ஓய்வு அல்ல. ஆழத்தின் மேல் இருள் மூடியிருந்தது. எதுவும் தெளிவாக தெரியவில்லை. வடிவமில்லை, ஒழுங்கில்லை, ஈரில்லை. அது வெறுமை. நாம் வாழ்க்கையில் சில நேரம் அப்படியே உணர்ந்ததுண்டா? எதுவும் சரியாக இல்லை போல, எல்லாம் குழப்பமாக, இதயத்தில் இருள் நிறைந்தது போல. ஆனால் அந்த இருளின் நடுவில் ஒரு உண்மை இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். இருள் இருந்தாலும் அவர் இருந்தார். வெறுமை இருந்தாலும் அவர் இருந்தார். ஒழுங்கின்மை இருந்தாலும் அவர் இருந்தார். இது என்னை மிகவும் தொட்ட ஒரு உண்மை. நம்ம வாழ்க்கையில் எல்லாம் சரியில்லாத நேரத்திலும் அவர் அமைதியாக நம்ம வாழ்க்கையின் மேல் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். பிறகு ஒரு தருணம் வந்தது. தேவன் பேசினார். வெளிச்சம் உண்டாக கடவது. அவர் சத்தமாக கத்தவில்லை. அவர் போராடவில்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஒரு வார்த்தை இருளை உடைத்தது. வெளிச்சம் உண்டாயிற்று. நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். ஆண்டுகளாக இருந்த இருள் ஒரு நொடியில் ஒளியாக மாறுகிறது. அது எவ்வளவு வலிமையான காட்சி! அவர் வெளிச்சத்தை பார்த்தார். அது நல்லது என்று கண்டார். தேவன் நல்லதை உருவாக்குகிறார். அவர் உருவாக்குவது பயனற்றது அல்ல. அவர் செய்கிற ஒவ்வொன்றும் அர்த்தமுள்ளதுதான். பின்னர் அவர் ஒரு